பாத்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ்ல இருக்க நேச்சுரல்ஸ்க்கு தான் நம்ம போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோட நெயில்ஸ் எல்லாமே இப்படிதாங்க இருக்கு, ரொம்ப கேவலமா அப்படியே பொறிச்சு வச்ச மாதிரி இருக்கு. நான் மே 24 வந்து நான் சிங்கப்பூர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் போய் ஜெல் நெயில்ஸ் போட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் சரி கோயம்புத்தூர் வந்து பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். சரி பர்த்டேக்கு முன்னாடி பண்ணுவோம், நாளைக்கு பர்த்டே. ஆனா இன்னைக்கு யாருக்குமே வந்து இங்க சர்வீஸே இல்லைங்க. நான் நிறைய நேச்சுரல் ஸ்டோனியன் கை, கிரீன் ட்ரெண்ட்ஸ், அப்புறம் ஆன்லைன்ல கொடுத்து பார்த்து நிறைய நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன். பாதி பேத்துக்கு ஜெல் நெயில்ஸ்னா என்னன்னு கூட தெரியல, அதெல்லாம் இங்க இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 2-3 சலூன்ல தான் அது இருக்கு. அண்ட் எனக்கு வந்து சரி இந்த டைமிங் நான் வந்து ஈவினிங் ஒரு 4:30க்கு வேணும்னு கேட்டிருந்தேன். அதனால இப்போ நேச்சுரல்ஸ் ரேஸ் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கோம். ஜெல் நெயில்ஸ் வந்து பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்னோட ஹேர் வந்து சும்மா ப்ளோ ட்ரை, வாஷ் அண்ட் ப்ளோ ட்ரை மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இது ரெண்டுமே நான் பண்ணல. நான் வந்து வேணாம், ஏன்னா மோத்தி இல்லாம எனக்கு அதை செலிப்ரேட் பண்ற மூடே கிடையாது. பட் மோத்தி வந்து இல்ல, நீ போயிட்டு இதை பண்ணிட்டு வா அப்படி, இன்னைக்கே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எப்படியாவது கால் பண்ணி கேட்டு நான் போறேன் இப்போ. ஸோ போயிட்டு நேச்சுரல்ஸ் போய் அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ வாங்க போலாம். இதுதான் ரேஸ் கோர்ஸ்ல இருக்க நேச்சுரல்ஸ். ஸோ போனதுமே ஏற்கனவே போட்டிருந்த ஜெல் நெயில்ஸை ரிமூவ் பண்ணிட்டு புது செட் ஆஃப் கலர்ஸ் வந்து அவங்க போடுவாங்க. சிங்கப்பூருக்கும் இங்கேயும் ப்ராசஸே வந்து வேற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்று சிங்கப்பூர்ல வந்து கை காலுக்கு ரெண்டுக்குமே 1 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க. பட் இங்கே வந்து கைக்கு மட்டுமே எனக்கு 2 மணி நேரம் பண்ணாங்க. நீட்டாக தான் பண்ணாங்க, இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. 2 hours ஆயிடுச்சு. ஸோ இது முடியறதுக்கு எனக்கு 6:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எங்கே போய் நான் ப்ளோ ட்ரைலாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஹேருக்கு நான் எதுவுமே பண்ணலை, நெயில்ஸ் மட்டும் நான் பண்ணிட்டு வந்துட்டு மோத்திக்கு கால் பண்ணேன். என்ன பரவாயில்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீ ப்ளோ ட்ரைலாம் பண்ணிட்டு நீ பொறுமையாக வா அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போவே ஒரு டவுட்டு, இது பத்தாதுன்னு மோத்தி வந்து நீ சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஷவர்மா மாதிரி வாங்கிட்டு வான்னு வேற சொன்னார். ஸோ எனக்கு அப்போவே ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு, ஏன் நம்ம வீட்டுக்கு வரதை டிலே பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோடனே என் தம்பி வந்து காரை வெளியே பார்க் பண்ணார். அப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, ஓகே வீட்டில் வந்து ஏதோ பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அப்போ தான் எனக்கு தோணுச்சு. இன்னொன்று என்னென்னா, நான் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்ல ட்ரெஸ்ஸாவது போட்டிருப்பேனே, சாதாரண ஜீன் டிஷர்ட்டில் போயிட்டேனேன்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஸோ என்ன சர்ப்ரைஸ்ன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன சர்ப்ரைஸாக இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் பர்த்டே அப்போ நடந்த சுவாரஸ்யமான விஷயம் இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாவது இருந்தால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். கெஸ் இருக்குங்களா? அவனுக்கு கெஸ் இருக்க உள்ள என்ன பண்ணிருக்காருன்னு
ஆக்சுவலாக நீங்கள் அவருக்கு தான் சொல்லணும்னா சொல்லுங்கள். நம்ம எப்படி இருந்துச்சு, நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை, நான் இது நிஜமாலே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, அப்போ என்னதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? இல்லை, நான் உண்மையிலே அவர் வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது நடக்காதுன்னு தெரியும், அது அவர் வரமாட்டாருன்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு வந்து நான் நிஜமா எதிர்பார்க்கல. கிஃப்ட் கேக் வந்து நான் எதிர்பார்த்தது தான். பட் கிஃப்ட்ல அந்த கிஃப்ட் நான் அதையுமே நான் எதிர்பார்க்கல. லெட்டர் இன்னொரு டைம் அதை காமிச்சிட்டு சொல்லிருங்க. என்ன கிஃப்ட்? மொரீஷியஸ் போறதுக்கு ரெடி பண்ணிருக்காரு. ஓகே, கூல். சோ அதுதான், அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நீங்க வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, இந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஓகே, உங்க டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ மேம். ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ, தேங்க்ஸ் a lot, தேங்க்ஸ் a lot. Hello. Hello. Welcome back to my channel. Okay, what's your channel name? Advik. Okay. Morning mirror. Morning mirror. Okay. Welcome to our morning mirror. Okay. And then today is a birthday. For whom? And then Today whose birthday? today is Amma's birthday. Next time is my birthday. Okay. And today there's a special cake for Amma. Okay. You bake it? Thanks friend. Bye. ரொம்ப இமோஷனலாகவும் இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு சைடு வந்து இந்த வாட்டி எல்லாத்தோடையும் அம்மா அப்பாவோட செலிப்ரேட் பண்றது ஹாப்பியா இருக்கு. பட் இன்னொரு சைடு பார்த்தோம்னா மோத்தி இல்லாம செலிப்ரேட் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஆனா அது என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பட் சீக்கிரமா வந்து நான் வந்து அங்க சிங்கப்பூருக்கு போயிடுவேன். அண்ட் இந்த கிஃப்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு கொரியர் DHL வந்தப்பவே நான் நினைச்சேன் கண்டிப்பா லெட்டர் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் லெட்டர்ஸ் நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படின்னு தெரியும். ஸோ பர்சனல் லெட்டர் எப்பயுமே இருக்கும். அண்ட் இந்த கிஃப்ட் வந்து ஆக்சுவலாக நான் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா ஃப்ளைட்ஸ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கு, எப்போ வந்து பார்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் சிங்கப்பூர் போகணும், அதுக்கப்புறம் தான் வெக்கேஷன்லாம் பிளானே பண்ண முடியும். ஸோ இந்த கிஃப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ட்ரிப் டு மொரீஷியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. தேங்க்யூ அம்மு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நானும் மோத்தியும் எப்போ ரீயூனைட் ஆகிறோமோ அடுத்த நெக்ஸ்ட் ட்ரிப்பு நாங்கள் வந்து மொரீஷியஸ் தான் போகிறோம். ஏன்னா லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர் நாங்கள் வந்து இந்நேரம் மால்தீவ்ஸில் இருந்தோம். ஸோ அதனால எனக்கு எப்போதுமே அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு மெட்டீரியலிஸ்டிக்காக வேணாம், ஜுவல் வாங்கி கொடுக்குறோம், பொருளாக ஏதாவது வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா. ஏன்னா இயர் லாங் நாங்கள் வந்து மோத்தி எனக்கு நிறைய கொடுப்பாரு. Jan 18, April 10, வெட்டிங் டே, அந்த மாதிரி நிறைய இயர் லாங் கொடுத்துட்டே தான் இருப்பாரு. பட் எனக்கு பர்த்டேக்கு வந்து எப்பவுமே நீ மெட்டீரியலிஸ்டிக்கா கொடுக்காத அப்படின்னு வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டு இருப்பேன்.
அதனால தான் அன்னைக்கு லாஸ்ட் இயருக்கு முன்னாடி மால்தீவ்ஸ் பிளான் பண்ணோம். அப்புறம் லாஸ்ட் இயர் லாக்டவுன்னால எங்கேயும் போக முடியல. இந்த இயர் மொரீஷியஸ் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. இப்போ மோத்தி இல்லை, அது மட்டும்தான் கஷ்டம். பட் தேங்க்யூ ஸோ மச் அம்மு. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மு. செலிப்ரேஷன் முடிச்சுட்டு கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு ஹீலியம் பலூன்ஸை வந்து அவங்க ஆக்சுவலாக பறக்க விட சொல்லிட்டாங்க. ஏன்னா வீட்டில் வச்சிருக்காதீங்க, ஃபேன்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு வானத்தில் பறக்க விட சொல்லிட்டாங்க. நாங்கள் ஜாலியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பஞ்ச் எடுத்துகிட்டு வந்து வானத்தில் வந்து ஜாலியாக பறக்க விட்டோம். சரி அப்படியே மோத்திட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பறக்க விட்டோம். ஆனால் அது ரொம்ப தூரத்துக்கு மேலே போயிட்டே இருந்துச்சுங்க குட்டி குட்டியாக. ரொம்ப ஹாப்பி, ஒண்டர்ஃபுல் ஸ்டார்ட் ஆஃப் மை பர்த்டே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டு மேக்கப்லாம் பண்ணியிருப்பேன். இதுக்காக தான் மோத்தி வந்து என்ன ப்ளோ ட்ரைலாம் பண்ணிட்டு வர சொன்னாருன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ சரி இந்த டெக்கரேஷன்லாம் கலையிறதுக்கு முன்னாடியே பர்த்டே ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நைட்டாக போய் நான் பர்த்டே ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்தேன். இந்த ட்ரெஸ் வந்து ஆக்சுவலாக அப்பா அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ப்ரூக்ஃபீல்ட்ஸில் இருக்க லைஃப் ஸ்டைலில் தான் போய் எடுத்தோம் இந்த ட்ரெஸ்ஸு. ரொம்ப சூப்பராக, சரி இந்த டெக்கரேஷனுக்கும் அதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக நைட்டு 12 o'clock வந்து என் பர்த்டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பர்த்டே அன்னைக்கு என் சிஸ்டர் எல்லாம் ஒரு கேக் வந்து சென்னையிலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த கேக் கட்டிங் முடிச்சுட்டு அன்னைக்கு பிளான் வந்து கோயிலுக்கு போயிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வெளியே போகலாங்கிறது பிளான் இருந்துச்சு. ஸோ கேக் கட்டிங்லாம் காலையில் முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அப்போ அம்மா வந்து ஆத்விக் இங்கே பாரு நான் உன்னோட போஸை காப்பி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு க்யூட்டான கிளிப்பிங் இருக்கும். அந்த கிளிப்பிங் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. Your pose I copied. Cheese. Your pose. Today, come. What the was doing? ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் பண்ணது வந்து பபிள்ஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லையும் சென்னையிலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் இது பண்ணது. இந்த வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ எல்லாமே வந்து அவங்களே வந்து எங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது பேக்கேஜ்லேயே கிடையாது, பட் எங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க. இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, பட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். அவங்களோட வெப்சைட்டை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வெப்சைட்டை கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக ஹாப்பி பிக்சர்ஸாக இருக்கும். அன்றைக்கி சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு 10:30 போல் நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம். இப்போ அந்த வீடியோ தான் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து எனக்கு இன்னும் விஷஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ காலையில் வந்து 11 o'clock ஆக போகுது. நிறைய பேர் நிறைய விஷஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் சீக்கிரமாக. அண்ட் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்பாட்ஸில் தான் நான் வந்து இருக்கேன். நான் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் இருக்கேன். அது வந்து வீரபாண்டி பிரிவில் வந்து கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் எனக்கும் இந்த கோயிலுக்கும் இருக்குது. நான் 6 years முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வாரம் டியூஸ்டே வந்து நான் இங்கே தான் இருப்பேன். நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். டியூஸ்டே ஈவினிங் ஆச்சுன்னா நான் இங்கே வந்துடுவேன். லக்ஷ்மி நரசிம்மர் சாமி கும்பிட்றதுக்கு வந்துடுவேன். ஒரு 6 years முன்னாடி கரெக்டாக வந்து July 7th அன்னைக்கு ஒரு ஹோமம் வந்து நடந்துச்சு கோயிலில். இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க, நிறைய பேர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ இந்த மாதிரி சௌமியாவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அப்பா அம்மா சொன்னோன்னே இந்த ஹோமமில் கலந்துக்கோங்க நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதேர்ச்சியாக அது அன்றைக்கி July 7th அன்னைக்கு வந்துச்சு. சரி நல்லது தான் சொல்லிட்டு நாங்கள் வந்து அட்டன் பண்ணோம். அப்போது அந்த ஹோமமில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி அவங்க சொன்னாங்க. அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக அந்த ஆன்மீக சொற்கள்லாம் யூஸ் பண்ணி சொன்னாங்க. பட் அதை நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் சாமி இருக்கார் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், நம்ம ஏதாவது வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா லக்ஷ்மி அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு இந்த வேண்டுதல் இருக்குது, நீங்கள் வந்து ஐயா கிட்ட எடுத்து சொல்லி இதை நடத்தி வைங்க அப்படின்னு சொன்னோம்னா லக்ஷ்மி அம்மையார் வந்து போய் நரசிம்மர் சாமி கிட்ட சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி அவங்க வந்து இந்த வேண்டுதல் வைக்கிறாங்க, இவங்களுக்கு இதை நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதை பார்த்துட்டு நரசிம்மர் சாமி வந்து அதை நடத்தி கொடுப்பாங்களாம். இது வந்து ரொம்ப ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு சின்ன சிம்பிளாக நான் வந்து சொல்கிறேன். பட் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் டீட்டெயில்டான ஸ்டோரி. பட் சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா அம்மையார் கிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து ஐயா கிட்ட சொல்லி அதை நடத்தி வைப்பாங்க. அப்போ வந்து ஒரு 6 years முன்னாடி இன்னும் நான் சின்ன பொண்ணு இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு சில்லியாக நான் வந்து மனசில் நினச்சேன், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சா எப்படி இருக்கும், எல்லாமே ஒய்ஃபை கேட்டு தான் செய்யணும், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் மடியிலேயே இருக்கணும்
அப்படின்லாம் வந்து நினச்சேன். ஓகேங்களா, அப்போ வந்து நினைக்கிறதுக்கு சில்லியாக இருந்துச்சு. பட் கடவுள் வந்து எதுக்கு கடவுளுக்கு என்னை இவ்வளோ பிடிச்சதுன்னே தெரியல. என் மேலே ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுருக்கார் போல் கடவுள். நான் கேட்டதை விட சூப்பரான ஒரு மாப்பிள்ளை வந்து எனக்கு அமைச்சு கொடுத்தாரு. அவர் தான் நம்ம மோத்தி. ஸோ மோத்தி வந்து அதே மாதிரி தான். எவ்வளோ பேர் இருந்தாலும் எல்லாருமே அடுத்தது தான், தேர்ட் சர்க்கிள் தான். நீ நான், அதுதான் உண்மை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எல்லாரும் என்னென்னமோ சொல்லட்டும், 1000 பேர் 1000 சஜஷன் சொல்லட்டும், எண்ட் ஆஃப் த டே எனக்கு நீ உனக்கு நான் அப்படி சொல்லுவார் மோத்தி. ஸோ அது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பரான ஒரு லைஃபு. மோத்தி இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து கடவுள் தான். லக்ஷ்மியும் நரசிம்மர் சாமி கோயிலுக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சதுன்னு நான் ஸ்ட்ராங்காக வந்து நம்புவேன். நிறைய பேர்த்துக்கு இது சில்லியாக இருக்கலாம், பட் நான் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்புவேன். அதனால் உங்களில் யாராவது கல்யாண வயசில் இருக்கீங்க, சூப்பரான மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்ம சாமியை டெய்லி கும்பிடுவேன். சூப்பரான மாப்பிள்ளையாக உங்களுக்கு வந்து அமையும். ஆல் த பெஸ்ட். ஸோ அதை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோவில். இந்த படம் தான் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். நான் எங்கே போனாலும் இந்த படம் வந்து என் கூடவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் இது. அண்ட் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நேராக எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா வேணு பிரியாணி 100 feet ரோட்டில் இருக்க வேணு பிரியாணிக்கு போயிட்டோம். நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன், பர்த்டே அன்னைக்காவது கண்டிப்பாக போய் வேணுவில் போய் மட்டன் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நாங்கள் ஒரு 12:31 நாங்கள் கடைக்கு போயிட்டோம். கிட்டத்தட்ட 2 years கழிச்சு நல்லா வாழை இலை போட்டு மட்டன் பிரியாணி அண்ட் கோலா உருண்டை சுட சுட வச்சு சாப்பிட்டது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி வேணு பிரியாணியில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலா உருண்டை போனோன்னையுமே வச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பக்கெட்லேயும் மட்டன் குழம்பும் தால்ச்சாவும் கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னொன்று, மற்ற கடைக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி வாய்க்கும் ஒரு பீஸ் வந்து கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டான மட்டன் பீஸாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப திருப்தியாக வந்து அன்றைக்கி பர்த்டே லஞ்ச் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட் அனுப்பிச்ச மெசேஜஸ்க்கெலாம் நான் மோஸ்ட்லி காலையில் ரிப்ளை பண்ணிட்டேன். பட் நான் கோயிலுக்கு போனதுலேருந்து நான் ஃபோனே எடுக்கல. அண்ட் ஈவினிங் வந்து ஃபோன் எடுத்து பார்த்தா அவ்வளோ மெசேஜஸ் எனக்கு விஷ் பண்ணி ஃபேஸ்புக்கில், மெசேஞ்சரில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் நிறையா தெரிஞ்சவங்க வந்து நிறையா பேர் நம்பர்லாம் வாங்கி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன். என்னோடய பர்த்டே வந்து சூப்பராக வந்து எல்லாருமே வந்து என்னை ஹாப்பியாக வச்சுருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதுதான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் வந்து நான் ரிப்ளை பண்ணிடுவேன். பட் இவ்வளோ லவ் கொடுத்ததுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அதுதான் எனக்கு ஒரே வார்த்தை, ரொம்ப சிம்பிளான வார்த்தை, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். எல்லாத்துக்கும் வந்து பபாய்.